தவளையும் இலையும் சேர்ந்து கூட்டணி அமைத்தது போல INDIA கூட்டணி இருப்பதாகவும் இந்த கூட்டணியில் திமுக தலைவர் ஸ்டாலின் மட்டுமே மிஞ்சுவார் என்றும் விமர்சித்த அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற கூட்டணியில் தங்கள் கட்சி இருக்கும் என தெரிவித்திருக்கிறார். அதாவது இந்தியா கூட்டணின்னு ஒரு கூட்டணியை எல்லா மாநில கட்சிகள் நிறைய பேர் சேர்ந்து ஃபார்ம் பண்ணாங்க. அப்பயே தெரியும் ஒன்றுக்கொன்று புறநான நபர்கள் சேர்ந்து அமைக்கிற கூட்டணி எப்படி சொல்லுவாங்கல்ல, ஆமையும் எலியும் சேர்ந்து எலியும் தவளையும் சேர்ந்து கூட்டணி அமைச்ச மாதிரி அது மாதிரி இவர்கள் சேர்ந்திருக்காங்க. ஏற்கனவே மம்தா பானர்ஜி அவர்கள் வெளியேறிட்டாங்க. அவர் டெல்லி முதலமைச்சரும் கேஜ்ரிவாலும் வெளியேறிட்டாரு. இன்னைக்கு நிதிஷ்குமார் ஒருபடி மேல போய் பாஜக கட்சியோட சேர்ந்து மீண்டும் ஆட்சி அமைப்பதாக நான் செய்திகள்லாம் பார்த்தேன். சேலம் மாநாட்டில் அண்ணன் ஸ்டாலின் வாய் திறந்தாரு, திருவாய் மலர்ந்தாரு, இந்தியா கூட்டணி வெற்றி பெறும்னு. அவர் பேசிட்டு வீட்டுக்கு போய் சேரல, அதுக்குள்ள அந்த கூட்டணி இருக்கு சுக்குநூறா உடைச்சிட்டு இருக்கு. அதனால திரு ஸ்டாலின் ஒண்டி தான் நாளைக்கு அந்த இந்தியா கூட்டணியில மிஞ்சுவார்னு நினைக்கிறேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற கூட்டணியில இடம்பெறுவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்த பிறகு நான் உங்களுக்கு சொல்றேன்.